ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருநகரியிலே திருவத்தியன உற்சவம். இன்றைய தினம் ராப்பத்து முதல் நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் திருவாய்மொழி திருநாள் என்று கொண்டாடப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாராலே முதலிலே ஏற்படுத்தப்பட்ட திருநாள் இதுவே. இந்த 10 நாட்கள் உற்சவம் தான் பிற்பாடு 20 நாட்களாகவும் 21 நாட்களாகவும் வளர்ந்தது. திருமங்கை ஆழ்வார் முதலிலே திருவாய்மொழி திருநாள் என்று நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு ஏற்றம் வர வேண்டும் என்று அதை பெரிய பெருமாளிடத்தை பிரார்த்தித்து இந்த உற்சவத்தை தொடங்கினார். பிற்பாடு ஸ்ரீமன் நாதமுனிகள் காலத்திலே தான் இது எல்லா ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையும் சேவித்து 20 நாட்கள் கொண்டாடுவது என்ற கிரமம் ஏற்பட்டது. இப்பொழுது ஆழ்வார் திருநகரியிலே இன்றைய தினம் முதலிலே எம்பெருமான் பொலிந்து நின்ற பிரான் ஸ்ரீதேவி பூமிதேவி நீடாதேவி நாச்சியார்கள் அவர்கள் சயன திருக்கோலத்திலே சேவை சாதிப்பார்கள். இது காலையிலே தொடங்கி மாலை கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் இந்த சயன திருக்கோலத்திலேயே எம்பெருமான் எழுந்தருளியிருப்பான். முக்கியமாக சேவார்த்திகள் எல்லாரும் வந்து சேவித்து விட்டு போவார்கள். இந்த பிராந்தியத்திலே நவதிருப்பதி வானமாமலை என்று பல திவதேசங்களிலே இந்த வைகுண்ட ஏகாதசி என்று இந்த சயன திருக்கோலம் உண்டு. நிறைய பக்தர்கள் வந்து எம்பெருமானை சேவித்து விட்டு போவார்கள். இந்த சயன திருக்கோலம் முடிந்த பிறகு எம்பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். அது வரைக்கும் காலை கிரமங்கள் எதுவுமே நடந்திருக்காது. வெறுமனே எம்பெருமானை எல்லாரும் வந்து சேவித்து விட்டு போக வேண்டியதான். அதற்கு பிறகு அன்றைய தினத்தின் கிரமங்கள் தொடங்கும். முதலிலே திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி முடிந்து இந்த ராப்பத்து உற்சவத்தின் முதல் புறப்பாடு நம்மாழ்வார் உடையவர் இவர்கள் இருவரும் கொடிமரத்தை சுற்றி புறப்பாடு கண்டருள்வார்கள். ராமானுச நூற்றாந்தாதி கோஷ்டி நடக்கும். அதற்கு பிறகு நேரே நம்மாழ்வார் மற்றும் எம்பெருமானார் நம்மாழ்வாருடைய சந்நிதிக்கு எழுந்தருளி அங்கே மண்டபத்திலே இருவருக்கும் ஏகாந்த திருமஞ்சனம் நடக்கும். இந்த திருமஞ்சனம் முடிந்த பிறகு எம்பெருமானார் ராப்பத்து மண்டபத்துக்கு எழுந்தருளி விடுவார். முன்பே ஆழ்வார்கள் எல்லாரும் ஆச்சாரியர்களும் அங்கே எழுந்தருளி இருப்பார்கள். நம்மாழ்வார் மட்டும் தன்னுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு பெரிய பெருமாள் சந்நிதி, அதாவது இங்கே ஆதிநாத பெருமாள், அவரே பெரிய பெருமாள் என்று சொல்லப்படுவார், இந்த மூலவர் சந்நிதிக்கு வாசலிலே பல்லக்கிலே வந்து எழுந்தருள்வார். அந்த வாசலிலிருந்து மூலவர் சந்நிதி உள்ளே வரைக்கும் அர்ச்சக சுவாமிகள் நம்மாழ்வாரை கைத்தளத்திலே எழுந்தருள பண்ணுவார்கள். அழகாக நடைப்பாவாடை விரித்து சத்திர சாமரங்கள், திருவாலவட்டம் மற்றும் பல உபச்சாரங்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்மாழ்வாரை கைத்தளத்திலே அங்கிருந்து வாசலிலிருந்து தொடங்கி மூலஸ்தானம் வரைக்கும் கர்ப்பகிரகம் வரைக்கும் கைத்தளத்திலே எழுந்தருளி கொண்டு போவார்கள். அப்பொழுது அரையர் சுவாமி ஆழ்வாருக்கு முன்பு வந்து கொண்டு ஆழ்வாருடைய வைபவங்களை எல்லாம் எம்பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் கொண்டாட்டமாக பாடிக்கொண்டு வருவார், தாளத்தை சேவித்துக் கொண்டு. நேரே கர்ப்பகிரகத்திலே எம்பெருமான் திருமுன்பே நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி, அதாவது எம்பெருமானை பார்த்து கொண்டு நம்மாழ்வார் அதே ஆசனத்திலே எழுந்தருள்வார். உற்சவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆசனத்திலே எழுந்தருள்வார். அப்பொழுது திருவாய்மொழிக்கு நியமனம் கேட்கப்படும் எம்பெருமானிடத்திலே. எம்பெருமானும் நியமனம் சாதித்து அருள்வான். உடனே அங்கிருந்து
ஆழ்வார் புறப்பட்டு ராப்பத்து மண்டபத்துக்கு எழுந்தருளி விடுவார். போகும் வழியிலே திருப்புலி ஆழ்வாரிடத்திலேயும் சென்று அங்கேயும் ஒரு நியமனத்தை, திருவாய்மொழி தொடக்கத்துக்கான நியமனத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு நம்மாழ்வார் ராப்பத்து மண்டபத்துக்கு எழுந்தருளி விடுவார். இங்கே ஒரு விசேஷமான ஒரு வைபவம். இந்த 10 நாட்களும் ராப்பத்திலே அரையர் சுவாமி பொதுவாக அவருடைய தாளத்தை வைத்துக் கொண்டுதான் தினமும் அவர் அரையர் சேவை செய்வார். ஆனால் இந்த 10 நாட்களுக்கு மட்டும் விசேஷமாக பெரிய தாளம் அது கோயிலிலிருந்தே வழங்கப்படும். இது பிராச்சீனமான தாளம். அந்த தாளம் அதற்கு திருமஞ்சனம், திருவாராதனம் முதலிலே செய்யப்படும். அதற்கு பிறகு எம்பெருமான், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் திருவாராதனம் நடந்து தளிகை கண்டருள் பண்ணுவார்கள். அதற்கு பிறகு ஒரு கோஷ்டி விநியோகம் உண்டு. அது முடிந்து பரமபத வாசல் திறப்பு. இது முதல் நாள். இந்த 10 நாட்களுமே பரமபத வாசல் திறப்பு தினமுமே உண்டு. எம்பெருமான் ஆழ்வாரை ஆட்கொள்ள பார்க்கிறான். தன்னுடைய நிர்கேதுக கிருபையினாலே ஆழ்வாரை தான் வந்து ஏற்றுக்கொள்கிறான். இதற்கு பரகத ஸ்வீகாரம் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கியமாக சொல்லுவார்கள். இது பற்றிய விவரங்களை அடுத்தடுத்த நாட்கள் அனுபவத்திலே கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த பரமபத வாசல் திறப்பு அது முதலிலே இன்றைய தினம் தொடங்கப்படுகிறது. எம்பெருமான் கோயிலுக்கு உட்புறம் இருந்து கொண்டு பரமபத வாசலுக்கு உட்புறம் இருந்து கொள்வான். ஆழ்வார் மற்றும் எம்பெருமானார் இவர்கள் வெளி பிராகாரத்திலே சுற்றி வந்து பரமபத வாசலுக்கு வெளிப்புறம் நின்று கொண்டிருப்பார்கள். ஆழ்வார் பரமபத வாசலை பார்த்து கொண்டு எம்பெருமானை எதிர்நோக்கி காத்திருப்பார். பரமபத வாசல் திறக்கப்பட்டு அங்கே ஒரு கற்பூர ஆரத்தி எம்பெருமானுக்கு செய்யப்பட்டு அது ஆழ்வாருக்கும் சமர்ப்பிக்கப்படும். அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு கொட்டகை என்று அந்த பிராகாரத்துக்கு பெயர். இந்த கொட்டகை புறப்பாடு நடக்கும், பத்திபுலாக்கள் நடக்கும். ஆழ்வாரும் எம்பெருமான், ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி நாச்சியார் இவர்கள் எல்லாரும் அந்த கொட்டகையிலே பத்தி உலா கண்டருள்வார்கள். அங்கே ஒரு உபசாரங்கள், கற்பூர ஆரத்தி எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு இயல் கோஷ்டி தொடங்கப்படும். முதல் கோஷ்டியாக முதல் திருவந்தாதி அது அடியார்களாலே, அத்தியாபகர்களாலே சேவிக்கப்படும். அந்த புறப்பாட்டின் பொழுது எம்பெருமானும் அந்த பிரபந்தத்தை பாடின ஆழ்வாரும் மட்டும் அந்த புறப்பாட்டிலே இருப்பார்கள். அது அன்றன்றைக்கு அந்தந்த ஆழ்வார் எந்த பிரபந்தம் சேவிக்கப்படுகிறதோ அந்த பாசுரங்களை பாடிய ஆழ்வார் அவரும் அங்கே அந்த கொட்டகைக்கு எழுந்தருள்வார். அந்த ஆழ்வாரும் எம்பெருமானும் மட்டும் அந்த புறப்பாட்டிலே இருப்பார்கள். நம்மாழ்வாரும் உடையவரும் அங்கே அந்த பத்தி உலா முடிந்து உபச்சாரங்கள்லாம் முடிந்து பாசுரம் தொடங்கின உடனே சந்நிதிக்கு, அதாவது ராப்பத்து மண்டபத்துக்கு எழுந்தருளி விடுவார்கள். அங்கே அவர்களுடைய ஆசனத்திலே எழுந்தருள பண்ணி விடுவார்கள். இந்த புறப்பாடு கண்டருளி, இந்த புறப்பாடு சாற்று முறை என்பது ராப்பத்து மண்டபத்துக்கு அருகிலே நடக்கும். அதற்கு பிறகு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இது. இந்த திவிதேசத்திலே மட்டும் இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு அனுபவம். திருமுடி சேவை என்ற வைபவம் 10 நாட்களும் உண்டு ராப்பத்திலே. இந்த பரகத ஸ்வீகாரத்தை பற்றி சொன்னேன் முதலிலேயே. அந்த வைபவமே இங்கே நன்றாக காட்டப்படுகிறது. ஆழ்வார் தன்னுடைய ஆஸ்தானத்திலே எழுந்தருளி இருப்பார். எம்பெருமான் தோழிக்கினியான் என்று சொல்லக்கூடிய அந்த பல்லக்கு அதிலே எழுந்தருளி இருப்பான். அதிலிருந்து படி களைந்து, அதாவது எம்பெருமானை அதிலிருந்து அர்ச்சக சுவாமிகள் கைத்தளமாக எழுந்தருளி பண்ணிக் கொள்வார்கள். அந்த தோழிக்கினியான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அர்ச்சக சுவாமிகள் இரண்டு சுவாமிகள் எம்பெருமானை கைத்தளமாக எழுந்தருளி கொள்வார்கள், எழுந்தருள பண்ணிக் கொள்வார்கள். முன்னே ஒரு அர்ச்சக சுவாமி
ஸ்ரீ சட்டகோபம் என்று சொல்லக்கூடிய ஷட்டாரியை தன்னுடைய கையிலே ஏந்திக் கொள்வார். எம்பெருமானுக்கு குடை, சாமரங்கள், திருவாலவட்டம் என்று உபசாரங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்து சமர்ப்பிக்கப்படும். அங்கிருந்து கைத்தலமாகவே நடைபாவாடை விரித்து அதிலே எம்பெருமான் எழுந்தருள பண்ணப்படுவான். நேரே ஆழ்வார் இருக்கும் இடம் வரைக்கும் அப்படியே கைத்தலத்திலே வந்து ஆழ்வாருடைய திருமுடி அதன் மேலே அப்படியே எம்பெருமானுடைய திருவடியை கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். ரொம்ப ஆச்சரியமான அனுபவம் இது. எல்லாரும் வந்து சேவிக்க வேண்டிய அனுபவம். இந்த கைத்தலத்திலே எம்பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு வரும் பொழுது அர்ச்சக சுவாமி எம்பெருமானுடைய வைபவங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு தாளத்தை கட்டி கொண்டு கொண்டாட்டங்களை எல்லாம் பாடிக்கொண்டு வருவார். அதே போல எம்பெருமான் தன்னுடைய திருவடியை ஆழ்வாருடைய திருமுடி மேலே வைத்த பிறகு அங்கிருந்து திரும்பவும் கைத்தலமாகவே எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து எம்பெருமானுடைய ஆசனத்திலே எம்பெருமான் எழுந்தருள பண்ணப்படுவான். அது வரைக்கும் அரைய சுவாமி சேவித்துக் கொண்டே வருவார். கொண்டாட்டங்களை எல்லாம் சேவித்துக் கொண்டு வருவார். அதற்கு பிறகு கட்டியக்காரர்கள் அவர்கள் எம்பெருமானுடைய கொண்டாட்டங்களை நன்றாக சொல்லுவார்கள். கட்டியக்காரர்கள் என்று சில கைங்கரியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எம்பெருமானுடைய கொண்டாட்டங்களை நன்றாக அங்கே சேவிப்பார்கள். அதற்கு பிறகு எம்பெருமான் தன்னுடைய ஆசனத்திலே எழுந்தருளி விடுவான். அதற்கு பிறகு அரையர் சேவை தொடங்கப்படும். முதல் அரையர் சேவை திருவாய்மொழியிலே முதல் 10 முழுக்க அரையர் சுவாமி பாசுரங்களை சேவிப்பார். ஒவ்வொரு நாளும் அரையர் சேவை ஒரு 10 திருவாய்மொழியிலே 100 பாசுரங்கள் சேவிக்கப்படும். அந்த பாசுரங்களையே அடுத்த நாள் அத்தியாபகர்கள் சேவா காலமாக சேவிப்பார்கள். முதல் நாள் மட்டும் அத்தியாபகர்களுடைய சேவா காலம் திருவாய்மொழி சேவா காலம் கிடையாது. 2வது நாளிலிருந்து அத்தியாபகர்களுடைய சேவா காலம் திருவாய்மொழி சேவா காலம் உண்டு. முதல் நாள் இப்படி அரையர் சேவை சேவிக்கப்பட்டு அதற்கு பிறகு தளிகை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு கடைசி 10 பாசுரங்களை அரையர் சுவாமி தாளத்தை வைத்துக் கொண்டு விண்ணப்பம் செய்வார். அதற்கு பிறகு கோஷ்டி விநியோகம் எல்லாம் தீர்த்தம் ஸ்ரீராமானுஜம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு ஆழ்வாரும் எம்பெருமானும் நாச்சிமார்களும் எம்பெருமானாரும் தங்கள் தங்கள் ஸ்தானங்களுக்கு சென்று விடுவார்கள். ஆழ்வாரும் எம்பெருமானாரும் வழக்கம் போல ஆழ்வார் சந்நிதிக்கு எழுந்தருளி விடுவார்கள். எம்பெருமான் நாச்சிமார்களுடைய தன்னுடைய சந்நிதிக்கு எழுந்தருளி விடுவான். இப்படி இன்றைய முதல் நாள் வைபவம் ராப்பத்து வைபவம் ஆச்சரியமாக நடந்தேறியது. மேலே அடுத்தடுத்த நாட்களிலே வரக்கூடிய அனுபவங்களை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org